தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. ஈப்போ இந்திய சமூக நல மற்றும் கலை கலாச்சார பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் 91 இந்திய மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி பட்டறை. ஈப்போ இந்திய சமூக நல கலை கலாச்சார பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மித்ரா பேராதரவுடன் 6 நாட்கள் தலைமைத்துவ பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது என்று அதன் தலைவர் பே. பாலையா கூறினார். முதல் கட்டமாக கடந்த 3 நாட்கள் ஈப்போ சுங்கைப்பாரி இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 45 மாணவர்களும், இரண்டாம் கட்டமாக ஈப்போ ஸ்ரீ புத்ரி பள்ளியைச் சேர்ந்த 46 மாணவிகளும் இப்பட்டறையில் கலந்து கொண்டனர். பட்டறையில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான பேருந்து, 4 இரவுக்கான தங்கும் வசதி, உணவு ஆகிய அனைத்து செலவுகளையும் மித்ரா ஏற்றுக்கொண்டது. நாட்டின் தலைச்சிறந்த 10 நெறியாளர்கள் மற்றும் மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பயிற்சியாளர்களும் இப்பயிற்சியை சிறப்பாக வழிநடத்தினர். இடைநிலை பள்ளியில் பயிலும் இந்திய மாணவர்கள் உயர்கல்வி முடிவுற்ற பின் தற்காலிகமாக வேலைக்கு சென்று விடுகின்றனர். இன்னும் சிலர் வீட்டிலேயே இருந்து விடுகின்றனர். தலைமைத்துவம் மற்றும் சமூக விழிப்புணர்வு இல்லாமல் தங்களின் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். இது அவர்களுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இத்தகைய பண்பு நலன் கேடு விளைவிக்கும் என்பதால் இது போன்ற தலைமைத்துவ பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. முதலாவது பட்டறையின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட மித்ராவின் கல்வி பகுதி இயக்குனர் யசோதா சண்முகம் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி சான்றிதழ்களை எடுத்து வழங்கினார். மேலும் இப்பட்டறை நிறைவிழாவில் ஈப்போ சுங்கைப்பாரி இடைநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இரண்டாவது பட்டறையின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட ஈப்போ ஸ்ரீ புத்ரி பள்ளியின் தலைமை ஆசிரியை தங்கள் பள்ளிக்கு வாய்ப்பு வழங்கிய ஏற்பாட்டு குழுவினருக்கும் மித்ரா இலாக்காவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் இது போன்ற பயனுள்ள நிகழ்வுக்கு மித்ரா தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய பாலையா கேட்டுக்கொண்டார். என் பேர் பே. பாலையா, ஈப்போ இந்திய சமூக நல கலை கலாச்சார பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர். எங்கள் இயக்கத்தின் சார்பில் 6 நாட்கள் மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி பட்டறை ஒன்றை நடத்தினோம். 3 நாட்கள் ஆண் மாணவர்களுக்கும் 3 நாட்கள் பெண் மாணவர்களுக்கும் இந்த பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. கடந்த 9, 10 மற்றும் 11ஆம் நாள் 3 நாட்கள் SMK சுங்கைப்பாரி பள்ளியிலே இருக்கக்கூடிய 45 மாணவர்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் SMK ஸ்ரீபுத்ரி பள்ளியிலே படிக்கக்கூடிய 46 மாணவர்களுக்கு இந்த பட்டறை நடத்தப்பட்டது. ஆக மொத்தம் 91 மாணவர்கள் இந்த பட்டறையிலே கலந்து கொண்டனர். இந்த பட்டறையிலே இடைநிலை பள்ளி மாணவர்கள் தங்களின் கல்வி முடிவுக்கு பின் பணி செய்வதற்கு சென்று விடுவார்கள். அதன்பின் தலைமைத்துவம் மற்றும் சமூக விழிப்புணர்வு இல்லாமல் தங்களின் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனையாக இருந்து வருகின்றனர். இதை களைவதற்கு அவர்கள் இந்த கல்வித்திறனை சிறப்பாக முடித்த பிறகு என்னென்ன வழிகளிலே அவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பட்டறை நடத்தப்பட்டது. இந்த பட்டறையில் மொத்தம் 10 பேர் நெறியுரையாளர்கள் கலந்து கொண்டு இந்த பட்டறை நடத்தி வைத்தனர். அதற்கு தலைமையேற்று டாக்டர் மு. இந்திரன் அவர்கள் இந்த பட்டறையை நடத்தினார். அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை சிறப்பு அங்கமாக நெறியுரையாளர்கள் கலந்து கொண்டதில் மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விரிவியலாளர் ரமேஷ் அவர்களும் வருகை புரிந்து இந்த பட்டறையை மிகச்சிறப்பாக நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பட்டறை நடத்துவதற்காக எங்களுக்கு பொருளுதவி செய்த மித்ரா பிரமர் துறையின் இலாக்காவில் இயங்கும் மித்ரா எனப்படும் இலாக்காவிற்கு இந்த வேளையிலே நான் பெருமனதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து செலவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை உணவிலிருந்து உணவு, போக்குவரத்து, தங்கும் வசதி,
போன்ற அனைத்து செலவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் அவ்வப்போது விஜயம் செய்து அவர்களின் பாதுகாப்பை கவனித்துக் கொண்டார்கள். மருத்துவ உதவிக்காக ஒரு மருத்துவரும் அங்கே நியமிக்கப்பட்டிருந்தார். அவ்வப்போது அவரும் வந்து இந்த பிள்ளைகளின் மருத்துவ வசதிகளை கவனித்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த பட்டறையிலே கலந்து கொண்ட மாணவர்களை அனுப்பி வைத்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், ஸ்ரீபுத்திரி தலைமை ஆசிரியர், SMK சுங்கைப்பதி தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த பள்ளியைச் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கு பேருதவியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எங்களை நம்பி இந்த பட்டறையிலே 3 நாட்கள் எங்களுடன் தங்கி இருந்து இந்த பட்டறை சிறப்பாக வழிநடத்துவதற்கு எங்களுக்கு பேருதவியாக இருந்திருக்கின்றார்கள். பெற்றோர்களுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் இங்கே நான் வைக்க விரும்புகின்றேன். SPM தேர்வு முடிந்த பிறகு இந்த SPM மாணவர்கள் ஒருவேளை பகுதி நேர வேலைக்காக சென்று விடுவார்கள் அல்லது வீட்டிலே இருப்பார்கள். அவர்களுக்கு டிவேட் எனப்படும் ஒரு ப்ரோக்ராம் செய்வதற்கு மித்ரா எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் வாக்கிலே செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஏற்பாடுகள் செய்து வருகின்றோம். அதற்கும் மித்ரா எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நம்புகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்று முடிந்ததற்கு காரணமாக இருந்த அல்லது விடுபட்டு போன அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஈப்போ இந்திய சமூக நல கலை கலாச்சார பண்பாட்டு இயக்கத்தில் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். குறிப்பாக ஆசிரியர் திரு டாக்டர் மு இந்திரன் மற்றும் ஈப்போ இந்திய விளையாட்டுத்துறை கலை கலாச்சார பகுதி இயக்கத்தின் தலைவர் திரு பா யுவராஜன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.